ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது முதற்கட்டமாக இந்த மாவட்டங்களுக்கு நான் சொல்லப்போது இந்த மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து, அதாவது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக போகுது. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் எந்தெந்த தேதியில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து யாருக்கெல்லாம் வந்து வரப்போகுது, செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரோட பேரெல்லாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள், அதாவது 38 மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர், ஒர்க்கர், அப்புறம் ஹெல்ப்பர் வேக்கன்சிக்கான இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயில். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலே நீங்கள் செலக்ட் ஆவீங்களா ஆகலையா அப்படின்றது உங்ககிட்ட அவங்க கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கு நீங்கள் கூறிய பதில்களை வைத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ என்ன மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்க, அவங்க கேட்ட கேள்வி 10 கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஒரு 5 கேள்வி இல்லை 7 கேள்வி 8 கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எம் தமிழ் வழி கல்வி வச்சுருக்கவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, அப்புறம் விதவை, அப்புறம் கணவனை கைவிட்டப்பட்டோர், அப்புறம் மாற்றுத்திறனாளி, இவங்கெல்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கோம். அதாவது பர்சன்டேஜ் வந்து 80% மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க, ப்ளஸ் நான் இன்டர்வியூமே நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 90% 95% வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. எந்தவித ப்ரையாரிட்டியும் என்கிட்ட இல்லைக்கா, ஆனால் வந்து நான் வந்து 10th 12th 90% மேலே வந்து நான் மார்க் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அவங்க கேட்ட கேள்விகள், இன்டர்வியூவில் அவங்க கேட்ட நேர்காணலில் அவங்க கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சரியான பதில் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து வெரி குட் சொன்னாங்க, இல்லை ஓகே ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி செக் பண்ணாங்க, வச்சாங்க, எங்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணாங்க, பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்கள்கிட்ட ப்ரையாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ப்ரையாரிட்டி இல்லாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மார்க்கை வச்சு நீங்கள் செலெக்ஷனில் செலக்ட் ஆகலாம். இதுலேயுமே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷனில், அக்கா இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்து தான் வந்து சேரணுமா, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே, இதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து சேர்ந்ததாக சொல்கிறாங்களே, இது வந்து உண்மையா, இந்த வருடம் வந்து 2025 அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, 100% கிடையாது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எலெக்ஷன் டைம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழகத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நமக்கு 100% பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் மெரிட் லிஸ்ட்டில், அதாவது உங்களோட மார்க்கு ப்ளஸ் உங்களோட இன்டர்வியூவின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. ஸோ யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி பணம் கொடுத்து தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி யாருக்கிட்டேயும் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இந்த வருடம் வந்து நடக்காது. 100% பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்னால் ஆல்ரெடி நீங்கள் இன்டர்வியூ போன அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்டடாக இந்த வேலைக்கு நீங்கள் நான் செலக்டடாக அப்படின்றது அன்னைக்கே அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூ போகும்போதே நம்மளோட ஒரிஜினல் எல்லாமே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருப்போம். எடுத்துகிட்டு போய் அவங்க ஒன்ஸ் அவங்கள வெரிஃபை பண்ணிக்கிட்டே தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ எல்லா மார்க் ஷீட் ஆகட்டும், சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஜெராக்ஸு எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களை வந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு மார்க் அப்போவே வந்து போட்டுடுவாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ அப்போவும் கூட நீங்கள் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா வந்து அவங்க உங்களோட ஜெராக்ஸை கூட நீங்கள்
நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு மார்க் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் முன்னுரிமை கோரும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரிஜினலான முன்னுரிமை சான்றிதழ் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதற்கு தகுந்த மாதிரியான மார்க்கை வந்து அவங்க போடுவாங்க. அந்த கேட்டகரியில் முன்னுரிமை கேட்டகரியில் நீங்கள் வரணும் அப்படின்னா அதற்கான ஒரு சான்றிதழ் நீங்கள் சமர்ப்பிச்சிங்க ஒரிஜினல் அப்படின்னா அந்த முன்னுரிமை அடிப்படையில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. சரி, இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த மே மாதமே நமக்கு இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிச்சு. முதல் கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ICTS வெப்சைடு தேனி மாவட்டத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரங்களில் நமக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 தேதியிலேருந்து ஆகஸ்ட் 7 தேதிக்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விருதுநகர் மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்தந்த அங்கன்வாடிக்கான வெப்சைட், அதாவது ICTS அந்தந்த தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்திற்கான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கா வரலையா அப்படின்றது தெரியும். ப்ளஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு இன்றைக்கி எந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கோ அந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுப்போம். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம், கரூர், சேலம் இந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 தேதியிலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4 தேதியிலேருந்து 8 தேதி அதுக்கு அடுத்த வர்ற வாரம் இல்லாத அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதத்துக்குள்ளேயே தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஒன்ஸ் செப்டம்பர் 30க்குள்ளே அனைத்து அங்கன்வாடி மையங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 30க்குள்ளே. ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி இன்னொரு முறை இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்க போகிறாங்க. ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே வந்து செப்டம்பர் 30 டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதங்களில் வந்து வந்துடும். நான் சொன்ன இந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த தேதிகளில் வந்து வர்றதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.